சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. பல்லவனையும் பாண்டியன் நிலா அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ரெடியாக சொல்லி விட்டுட்டு வராங்க. நிலாவோட அப்பா நிலா கிட்ட என்ன ஆச்சுமா, ஏன் அம்மா கிட்ட கோவமாக பேசின அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஃபங்க்ஷன் எனக்கு தானே நடக்குது, ஆனால் நீங்கள் எங்களை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. இந்த வீட்டில் எத்தனையோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, நீங்கள் யாரையாவது ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுருக்கீங்களா? எங்களை வேணும்னே நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் இந்த ரிசப்ஷன் வேணாம், மண்டாங்கட்டியும் வேணாம் நான் சொன்னேன். ஏம்மா நிலா, யாரோ ரோட்டில் போகிறவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே என்கிட்ட பேசுகிறே நிலாவோட அப்பா கேட்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ நானும் அப்படி தான்ப்பா பேச முடியும் நிலா சொல்கிறாங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லி நிலா சொல்லிட்டு போகிறாங்க. நிலாவோட அம்மா கோவப்படுறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, வீட்டில் ஃபுல்லாக சொந்தக்காரங்க இருக்காங்க, அதனால் இப்போ எதுவும் பேச வேணாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கிளம்பி நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. 2 காரும் ஒன்றா தான் கிளம்புச்சு, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி மாப்பிள்ளை இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டீங்கன்னு நிலாவோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு நிலாவோட அண்ணனும், அவர் டிரைவர் தானேப்பா, அதான் சீக்கிரம் வந்துட்டாருன்னு சொல்கிறாரு. கலாச்சிட்டாராம்மா. பேனர் பக்கத்தில் நின்று நிலாவும் சோனும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நிலாவோட அண்ணி நிலாவை ரெடியாக வான்னு கூப்பிட்றாங்க. நிலாவோ பல்லவனை கூப்பிட்டு, இங்கே என்ன நடந்தாலும் உடனே எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவோட வீட்டு ஆளுங்க சேரன் வீட்டு ஆளுங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நிலா ஒரு வித பதட்டமாகவே இருக்காங்க. நிலாவோட அண்ணன் சோனை ரெடியாக போகலான்னு கூப்பிட்றாரு. சோனும் பல்லவனை கூப்பிட்டு, இங்கே என்ன நடந்தாலும் நீ நிலா கிட்ட சொல்கிறியோ இல்லையோ என்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஃபங்க்ஷனுக்கு ஆளுங்க சேர்லெல்லாம் கவர் போட்டுட்ருக்காங்க. நிலாவோட அப்பாவை பல்லவனை கூப்பிட்டு, தம்பி இந்த சேர்க்கெல்லாம் கொஞ்சம் கவர் போடுப்பான்னு சொல்கிறாரு. அதை பார்த்த பாண்டியனோ, சரி வாடா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து சேருக்கு கவர் போடுறாரு. நிலாவோட அண்ணன் இவங்க 2 பேரும் இன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சீக்கிரமாக சேர்லெல்லாம் கவர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சேரன் சமையல் கட்டு போய் சாம்பார் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்த நிலாவோட அப்பா, இதுதான் சமயம்னு கிச்சனில் கொஞ்சம் எல்லா வேலையும் நடக்குதான்னு பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சேரனும் வேட்டி மடித்து கட்டு சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. நிலாவோட அண்ணன் வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்த நிலாவோட அப்பாவுக்கு கூவும், நீ என்னடா ஜூஸ் கொடுத்துட்ருக்க, போய் மேடையில் கெத்தா நிற்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணனும், ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன்ப்பா யாருமே இல்லைன்னு சொல்ல, அந்த சமயம் அங்கே வந்த சேரனை கூப்பிட்டு நிலாவோட அப்பா, கொஞ்சம் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த பாண்டியனுக்கு செம்ம கோவம் வருது.